ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை எப்படி வந்தடைந்தேன்? நீ என்னை வந்தடைவது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சந்திப்பை தடுக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு கூட கிடையாது. அறியாமையின் காரணத்தால் தானே ஆன்மா என்ற நோக்கில் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு அது பல தடைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் மனத்தின் ஆற்றல் மிகவுமே வரையறுக்கப்பட்டது என்பதை நீ அறியாதா? அதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள். நீ என்னை வந்து சேரும் நிகழ்வு ஏற்கனவே முடிவாகிவிட்டது. ஆனால் அது எந்த விதத்தில் எப்போது நடக்கும் என்பது ஓரளவுக்கு உன்னையும் ஓரளவுக்கு என்னையும் சார்ந்திருக்கின்றது. நீ எப்போது என்ன செய்ய போகிறாய் என்பதை பொறுத்தே நான் என்ன செய்வேன் என்பதும் முடிவாகும். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் எல்லாமே உன் கையில்தான் இருக்கின்றது. நான் எப்போதுமே உன்னை சேர்த்து கொள்வதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கின்றேன். இப்போதே கூட நீதான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். அதனால் என்னிடம் எந்த ஒரு பிரிவு உணர்வும் எனக்கு கிடையாது. நீ எவ்வளவுதான் அலைந்தாலும் எனக்குள்ளேயே தான் அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தாகம், உன்னுடைய தாபம், உன் வேதனை, உன் பிரிவாற்றாமை, ஏக்கம், எதிர்பார்ப்பு, எப்போதாவது சில கணங்களில் என்னை தூரத்து நறுமணமாக உணரும் கணங்களில் நீ அடையும் சந்தோஷம், எல்லாவற்றிலுமே நான் இணைந்திருக்கின்றேன். உனக்குள் எழும் ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு உணர்ச்சியிலும், ஒவ்வொரு உணர்விலும் உள்ளே நான் பொதிந்திருக்கின்றேன். இதுதான் நிரந்தரமான தீர்வு. உனக்குள்ளிருந்து எழும் அன்பானது அறிவுணர்வு, புத்தி, அமைதி, சந்தோஷம், படைப்பாக்கம் அனைத்துமே என்னுடைய பிரதிபலிப்புகள் தான். என்னை அறிந்து கொள்ளாமல் இவை எவற்றையும் நீ தெரிந்து கொள்ள முடியாது. இப்போது இந்த உலகில் இவையெல்லாம் பொய் பிம்பங்களாக உலவுகின்றன. உண்மை அறிவு எது என்று நீ விழித்து கொண்டால்தான் இந்த உலகில் உன்னால் நிரந்தரமாக சந்தோஷமாக துன்பமின்றி வாழ முடியும். இதுதான் நிரந்தரமான தீர்வு. இதை நீ விழித்துக்கொள். இப்போதே உணர்ந்து கொள். இது என்று சுதாரித்துக்கொள். உன் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை நம்பு. நடப்பவை எல்லாவற்றையுமே நானே நடத்துகிறேன் என்று நம்பு. கவலையை விடு. மருந்து கசப்பாக இருந்தாலும் தாய் தனது குழந்தையின் நன்மைக்காகத்தானே கொடுக்கின்றார். அதுபோலதான் உன்னுடைய நன்மைக்காகவே தற்போதைய இந்த நிகழ்வுகளையெல்லாம் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நடப்பவை எல்லாம் என்னுடைய விருப்பமே. என்னோடு நான் கூறியபடிதான் எல்லாமே உனக்கு நடக்கும். நம்பிக்கையுள்ள பக்தனின் பாரத்தை நான் நிச்சயம் சுமப்பேன். அவனுடைய பொறுப்பு முழுவதும் என்னுடைய பொறுப்பு. நானே எடுத்துக்கொள்கிறேன். அவன் வாழ்க்கை என்னுடைய கையில். இதுவரை இல்லாத மகிழ்ச்சியையே, பார்த்திராத மகிழ்ச்சியையே நீ இப்பொழுது பெறப்போகிறாய். மனநிறைவுடன் கூடிய மகிழ்ச்சியையும் நீ பெறப்போகிறாய். அந்த திருநாளை எதிர்பார்த்து என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திரு என் தங்கமி. அது வெகு நாட்கள், வெகு தூரமில்லை. கூடிய விரைவில், கூடிய சீக்கிரமே அது உனக்கு கிடைக்கப் போகிறது செல்லமே. எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ சந்தோஷத்தின் நுழைவு வாயில் உட்புகுந்து விட்டாய் என்பதை நான் உறுதியாக உனக்கு சொல்கிறேன். இது என்னுடைய சத்திய வாக்காக வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த சாயி அன்புடன் உன்னையும் நிச்சயம் பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாத என் செல்லமே. நான் உனக்காக சில வாயிற்கதவை திறந்து வைத்தேன். உன் மனம் அதை ஏற்க மறுத்தது. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதை நீ உணர மறுத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அந்த கதவு எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவில்லை. நான் சொல்லிய பதிலெல்லாம் உன் செவிக்கு எட்டவில்லை. என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துப்பார். பல பல வாயிற்கதவுகளை உன் கண்ணுக்கு தெரியும். நான் சொல்வது எல்லாமே உனக்கு பதிலாக உன் செவி வந்து சேரும். தான் சோதனையை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நீ புலம்புவதால் மட்டுமே இவையெல்லாம் உன் கண்ணுக்கும் செவிக்கும் எட்டாமல் இருக்கின்றது. எதை பற்றியும் நீ நினைக்காமல் அப்பாவை மட்டுமே நினைத்து கொண்டே இரு. எல்லாமே உன் செவிக்கும் உன் கண்ணுக்கும் தெரிய வரும். இப்போதும் அதையே நான் நினைவுபடுத்துகின்றேன். கலங்காமல் இரு.
தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு கிடைக்கும். இன்னும் கூடிய விரைவிலேயே உனக்கான ஒரு வாயிற்கதவை நான் திறந்து வைக்கப் போகிறேன். அந்த கதவை நீ பிடித்துக்கொண்டு உள்ளே வந்துவிடு. நான் சொல்லிய பதில் உன் செவி வந்து சேரும் நேரம் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னிடம் நிச்சயமாக சத்தியமாக உன் கூடவே வருவேன். உன் கூடவே இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் அல்லவா? இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு. உன் இடத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் பிள்ளைகளை நான் வளர்த்து கொள்கிறேன். உன் பெற்றோர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான கடமையை நான் செய்து முடிக்கின்றேன். உன்னுடைய பொறுப்பை நான் என் தோள் மீது சுமந்து கொண்டிருக்கிறேன். எதை பற்றியுமே நீ பயப்படாதே. உன்னுடையது எல்லாமே என்னுடையது. என்னுடைய எல்லா பொறுப்பையும் நான் உன்னிடம், என்னுடைய கடமை என்ன, என்னுடைய உரிமை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை உனக்கு சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது என் தங்கமே. அதை நீயே அனுபவத்தால் உணர்வாய், அனுபவத்தை பெறுவாய். அப்போது நீ சொல்வாய், இந்த சாயி சொன்னது எல்லாமே உண்மை என்று. அது உனக்கே தெரிய வரும். அந்த நாள் வெகு தூரம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அது கூடிய விரைவிலேயே நடக்கப் போகிறது. இது என் மீது சத்தியம் என்றன. நாம் ஏன் அதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை? இதற்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? அதற்கான காரணம்தான் உங்களுக்கு புரியுமா? சொல்கிறேன், ஒரு சிறு கதை மூலம். குரு ஒருவரிடம் பல சீடர்கள் குருகுலத்தில் கல்வி பயின்று கொண்டிருந்தார்கள். வேதங்கள், புராணங்கள், கடவுளின் தர்ம தத்துவங்கள் போன்றவற்றை குரு தன் சீடர்களுக்கு தினமும் போதித்து வந்தார். ஒரு நாள் அவர் கடவுளை பற்றி சில மெய்ஞான விளக்கங்களையும் கற்பித்து கொண்டிருந்தார். அப்போது மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களில் ஒரு சீடன் மட்டும் கேள்வி ஒன்றை எழுப்பினான். சீடன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? குருவே, கடவுள் உண்மையிலேயே இருக்கின்றாரா? அப்படியெனில் அவர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டான் இந்த சிறுவன். குரு சற்றே புன்னகைத்தார். அவர் தன் சீடனை நோக்கி, சீடனே, கடவுள் அனைத்து இடங்களிலும் வீற்றிருக்கின்றார். அனைத்து உயிர்களுக்கும் உள்ளே உறைந்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற பொருட்களிலும் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாமே கடவுளின் அம்சம்தான். அதை உணரும் அறிவையும் குணத்தையும் ஞானத்தையும் நான் தான் இன்னும் பெறவில்லை என்று பக்தி மனம் கமிழ விடையளித்தார் குரு. அந்த சீடனுக்கோ தெளிவான விளக்கம் கிடைத்தது. சீடன் அகம் மகிழ்ந்தான். அருமையான விளக்கம் அளித்தீர்கள் குருவே என்று அவரிடம் சாஷ்டாங்கமாக கணிந்து கேட்டான். என் ஐயம் தீர்ந்தது. நான் இனி அனைவற்றிலுமே இறைவனை காண்பேன் என்று நிச்சயம் உறுதி கூறினார். மறுநாள் சீடர்கள் அனைவரும் குருகுல பாடங்கள் மொழிவடைந்து மாலை நேரத்தில் தினமும் வரும் கானகத்தின் வழியே வீட்டிற்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக யானையின் முரட்டு பிளிரல் சத்தம் ஒன்று கேட்டது. எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று சீடர்கள் ஆராய்வதற்கு முன்னரே மதம் கொண்ட யானை ஒன்று சற்று தொலைவிலிருந்து சீடர்கள் நடந்து வந்த திசை நோக்கி ஓடி வந்தது. யானையின் மேல் அமர்ந்திருந்த பாகன் வழியில் நடந்து கொண்டிருந்த சிலரை கவனித்து உரத்த குரலில், யானைக்கு மதம் பிடித்து விட்டது, அனைவரும் ஓடிவிடுங்கள், வழியில் நிற்க வேண்டாம் என்று எச்சரித்தான். இதை கேட்ட நமது குருவின் சீடர்களும் அவ்வாறு பயந்து சில பேர் ஓடினார்கள். இதை கேட்ட நமது சீடர்களில் ஒருவர் தலை தெறிக்க ஓட்டம் பிடிக்க மற்றவர்களும் தொடர்ந்து ஓடினர். சிலர் தாம் எடுத்து வந்திருந்த உடைமைகளை கூட பொருட்படுத்தாமல் கீழே போட்டுவிட்டு ஓடினர். ஆனால் நமது குருவிடம் சந்தேகம் கேட்ட ஆர்வ கோளாறு சீடனோ யானையின் வழித்தடத்தில் பொம்மை போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். மற்ற சீடர்களில் ஒருவன், நீ ஏன் மரம் போல் நின்று கொண்டிருக்கின்றாய்? எங்களுடன் வா என்று அவன் கையை பிடித்து இழுத்தான் அவசரமாக. ஆனால் ஆர்வ கோளாறு சிறுவனோ தனது நண்பனின் கையை உதறிவிட்டான். என்னை விடு, நான் வரமாட்டேன். குரு கூறியதை நீ மறந்து விட்டாயா? கடவுள் அனைத்து உயிர்களிலும் வாசம் செய்கிறார். இந்த மதம் கொண்ட யானையின் பொடுவிலும் கடவுள் இருக்கின்றார். அவர் என்னை எதுவும் செய்ய மாட்டார். நீ செல், நான் பார்த்து கொள்கிறேன். நான் இங்கேயே இருப்பேன் என்று பொறுமையுடன் கூறினான். உடனே நண்பன், அடே மூடனே, உன் அறிவீன செயலுக்கு இது நேரமில்லை, வா ஓடலாம் என்று பதட்டத்துடன் கூறினான். அப்பொழுதும் ஆர்வ கோளாறு உள்ள சீடன் செல்ல மறுத்துவிட்டான். எல்லோருக்குமே பயம் தொற்றிக்கொண்டது. யானை சீற்றத்துடன் சீடனை நோக்கி வேகமாக வந்தது. நண்பன் பயந்து ஓடத் தொடங்கினான். நண்பா, வேகமாக ஓடிவிடு, நிற்காது என்று கூவிக்கொண்டே நண்பன் ஓட்டம் பிடித்தான். யானை மிக அருகில் வந்துவிட்டது.
பாகனோ, பாலகா, நான் கூறுவது உன் செவியில் விழவில்லையா? யானை என் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது, வேகமாக ஓடிவிடு என்று கத்தியதோடு செய்கையிலும் சீடனை ஓடச் சொன்னான். யார் கூறியும் நமது சீடன் கல்தூண் போல அசையாமல் நின்று கொண்டிருந்தான். யானை சீடன் அருகில் வந்து பழு தூக்கும் வீரரைப் போல சீடனை தூக்கி, சிலம்பாட்ட வீரரைப் போல சீடனை சில முறை சுழற்றி, கம்பு எறியும் வீரரைப் போல சீடனை தூக்கி வீசியது. மட்டை பந்து போட்டியில் எப்படி பந்து எல்லைக்கோட்டை தாண்டி பறந்து செல்லுமோ அப்படி சீடனும் பறந்து சென்று மாமரக் கிளைகளுக்கு இடையில் சிக்கி கீழே விழுந்தான். அவனுடைய நல்ல நேரம். பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினான். யானை பிளிரிக்கொண்டே வெகு தூரம் சென்று விட்டது. சீடனை யானை தூக்கி வீசியதை கண்ட சீடனின் நண்பர்கள் காயங்களுடன் மயங்கியிருந்த அவனை அருகில் இருந்த கிராமத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு விரைவாகவே அழைத்துச் சென்றனர். அங்கு சென்றதும் கிராமத்தில் உள்ள வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர் மூலிகைகளை உடலின் காயங்களுக்கு தடவினார். சீடனுக்கு சிகிச்சையும் செய்தார். சீடன் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பிதற்றி கொண்டிருந்தான். சீடனின் நண்பர்கள் அவனுடன் நாள் முழுவதுமே இருந்தனர். இந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வை கேள்வியுற்று குருநாதர் சீடனை காண வைத்தியசாலைக்கு வந்தார். அவர் சீடனிடம், ஏன் இப்படி செய்தாய்? யானை அருகில் வருமுன் ஓடியிருக்க வேண்டாமா? இத்தனை துயரம் உனக்கு எதற்கு என்று அவனிடம் வினவினார். அதற்கு சீடன் சொன்னான் குருவிடம், குருவே, நீங்கள் சொன்ன போதனையின்படி மதம் கொண்ட யானையிலும் கடவுள் உள்ளார் அல்லவா? அப்படி இருக்க யானை என்னை தூக்கி வீசியதை யானையின் உள்ளிருந்து கடவுள் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்? அவர் என்னை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா என்று கேட்டான் அந்த சீடன். யானையின் கோபத்தை நீக்கியிருக்கலாம் அல்லவா என்று வலியுடன் கேட்டான். குருநாதரோ அதற்கு விடையளித்தார். சீடனுக்கு சரியான ஞானத்தை வழங்கியது. சீடனி, மதம் பிடித்த யானையில் கடவுளை கண்ட நீ, உன்னை பல முறை எச்சரித்த யானை பாகன் மற்றும் உனது நண்பர்களுக்கும் கடவுள் இருப்பதை நீ உணர மறுத்தது ஏன்? அந்த இரு கடவுள்களும் உன்னை காப்பாற்ற நினைத்தார்கள் அல்லவா? அவர்களுக்குள் வந்த கடவுளை நீ பார்க்க மறந்து விட்டாய். உன்னை காப்பாற்ற முயன்ற போதும் நீ செவி சாய்க்காமல் யானைக்கையே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாய் அல்லவா? நான் நேற்றே என்ன சொன்னேன்? கடவுள் அனைத்திலும் இருக்கிறார் என்று. அவரை கண்டறியும் அறிவையும் ஞானத்தையும் நீதான் முயற்சிக்க வேண்டும் என்றேன். இப்போது புரிகிறதா? கடவுள் நம்மை சுற்றியே எப்போதும் விற்றிருக்கிறார். நாம் தான் கடவுளின் கட்டளையை பகுத்தறிவை கொண்டு புரிந்து கொள்ளாமல் எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவே அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாகும். உடலை நன்கு தேற்றிக்கொண்டு விரைந்து வா. இதுவே உனது அனைத்து துன்பங்களிற்கும் ஒரு எல்லையாக இருக்கட்டும். இனியும் எதற்கும் எல்லாவற்றிலுமே கடவுள் இருக்கிறார் என்று நம்பாதே. உன்னை காப்பாற்ற வருபவரே முதல் கடவுள் என்று நினைத்து எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். சீடனுக்கு இப்போதுதான் தெளிவு பிறந்தது. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயம் உதவி புரிவார். அவரை உணரும் பகுத்தறிவை நாம் தான் பெற வேண்டும். அலட்சியம் செய்தால் பிறகு நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும் என்று அந்த சீடன் உணர்ந்து கொண்டான். அதுபோலவே உங்களுக்கு ஆபத்தான காலத்தில் நிச்சயம் உதவுவதற்கு இறைவன் யாரோ ரூபத்தில் வருவார். இல்லை, அவரே வருவார். நீங்கள் தான் சுதாரித்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் உதவும் காலத்தில் வருபவர் இறைவன்தான்.